நான் சேந்தமங்கலம் மாவட்டம் தூத்தூர் பாலப்பட்டி கிராமம். என் பெயர் ராணி. நான் கலைஞர் ஆட்சியில் 53 வருஷமாக பொற்களி காசு வாங்கினேன். நல்ல பேர் வாங்கினேன். மகளிர் அணியில் இருந்தேன். இப்போ அவர் செஞ்ச சாதனைகள் சாலை பணியாளர்களுக்கு விவசாய கடன், இதை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணார். அப்புறம் ரோடு சாலை இது சமத்துவபுரத்தை கொடுத்தாரு. அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு. கூரை இல்லாத வீடுகளுக்கு ஓட்டு வீடு கொடுத்தாரு. ஓட்டு வீடு தாரிசு கொடுத்தாரு. இப்போ 3 லட்சம் லோன் கொடுக்குறாரு. மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாரு. ஊனமுற்றோருக்கு 1000 ரூபாய் இருந்ததில் 1200 கொடுக்குறாரு. மாற்றுத்திறனாளிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் 1500 ரூபாய் கிடைக்கிது. இந்த தடவை ஜேன்னு கடவுளுக்கு நேர்மையே எங்கள் தெய்வத்துக்காகாமல் உதயசூரியனுக்கு போட்டு ஜேன்னு வரும். அந்த இதெல்லாம் அதெல்லாம் கலப்படமாக கிடக்குது. நாங்கள் ஒரிஜினலாக உதயசூரியனுக்கு தான் போடணும்னு உயரவே கொடுக்குறோம். இது எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. எங்களுக்கு மக்களுக்கு உதவி நான் 100 நாள் வேலையிலிருந்து பஸ்ஸில் போக்குவரத்தில் போகிறதுல இருந்தும் களவட்ட போகிறதுல இருந்தும் உதயசூரியன் உழவு இது நன்மையை செஞ்சுருக்குதுன்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் இப்போ பாருங்க, மகளிர் அணி போட்டாவே ஜேன்னு வந்துடும், ஓட்டு வந்துடும். இப்போ அந்த விஜய் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மோடி அதை விட கெடுக்கிறான். இது எந்த இதாக ஆட்சா பண்ணாலும் உதயசூரியன் ஜேன்னு வரும். மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் வருவார், உதயநிதி ஸ்டாலின் வருவார். நாங்கள் மாவட்ட மகளிர் அணியாக வருவோம். நாங்களும் எந்த பொறுப்பு எங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நாங்களும் உதயசூரியனுக்கு உயரவே விடுவோம். நாங்கள் ஜெயிச்சு வருவோம். இது சத்தியம்.